வெல்கம் அவர் கற்போம் கற்பிப்போம் சேனல். நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் ஃபார் ட்ரேடர்ஸ் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன்ஸ் யோஜனான்ற ஸ்கீம் பற்றி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 3000 ருபீஸை பென்ஷனாக கொடுக்குறாங்க. இதில் எப்படி அப்ளை பண்ணலாம், அதற்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுயதொழில் செய்பவருக்கான ஓய்வூதிய திட்டம். சுயதொழில் செய்யும் அனைவரும் ஓய்வூதியம் பெறணும்னு இந்த திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் ஃபார் ட்ரேடர்ஸ் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பர்சன்ஸ் அப்படிங்கிற ஒரு திட்டம். இந்த திட்டத்தில் யார் யார் எலிஜிபிலிட்டி, என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி இந்த சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் லிங்க் கொடுத்துருக்குறேன். வேணுங்கிறவங்க அது மூலமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்ட் டைம் ஜாப், பிஸ்னஸ் ஐடியாஸ் அண்ட் கவர்மெண்ட் அஃபிஷியல் நியூஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனலில் போய் பாருங்கள். இந்த சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ண mandan.in அப்படிங்கிற சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். அது மூலமாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த திட்டத்தில் அப்ளை பண்ண ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 to 40 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா மந்த்லி 55 to 200 ருபீஸ் வரையும் கான்ட்ரிபியூஷன், அதாவது ஏஜுக்கு தகுந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன் ஆகும். இந்த பென்ஷன் உங்களுக்கு எப்போ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா அபவ் 60, அதாவது 60 வயசை தாண்டதுக்கு அப்புறம் தான் இந்த பென்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். எவ்ரி மந்த் பார்த்தீங்கன்னா 3000 ருபீஸ் கன்ஃபார்மாக கிடைக்கிற மாதிரி இந்த திட்டத்தை பண்ணியிருக்கிறாங்க. இந்த திட்டத்தில் அப்ளை பண்ண எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கலாம், இல்லைன்னா ஷாப் ஓனர்ஸ், அடுத்தது ரீட்டைல் ஓனர்ஸ், இல்லைனா நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்மால் ஷாப், பழக்கடை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுருந்தீங்கன்னா போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஏஜ் பார்த்தீங்கன்னா 18 to 40 இயர்ஸ், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். அடுத்தது டர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா உங்களோட டர்ன் ஓவர் ஆன்வரில் 1.5 crores உள்ளே இருக்கணும். இதுதான் இந்த திட்டத்தில் அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி. இது பாருங்கள், எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க, பார்த்துக்கோங்க. இந்த திட்டத்தில் அப்ளை பண்ணுறதுக்கு கிளிக் ஹேர் டு அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 2 ஆப்ஷன் இருக்குது, செல்ஃப் என்ரோல்மெண்ட் அண்ட் சிஎஸ்சி விஎல்வி. நம்ம போயிட்டு செல்ஃப் என்ரோல்மெண்ட் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரி கேட்கும். இதில் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து ப்ரொசீடுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், அடுத்தது உங்களோட நேம் அண்ட் இமெயில் அட்ரஸ் அண்டு கேப்சா, உங்களோட நேம் கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா கேப்சான்னு ஒரு என்ட்ரி இருக்குது. அதில் மேலே என்ன கேப்சா கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே டைப் பண்ணிட்டு ஜென்ரேட் ஓடிபின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை எடுத்து இதில் என்ட்ரி பண்ணுங்கள். பண்ணினதுக்கப்புறம் ப்ரொசீடுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் போயிட்டு இங்கே பாருங்கள் என்ரோல்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்கீமாக உள்ள ஷோ ஆகுது. இதில் உங்களுக்கு எந்த ஸ்கீமில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்கீமை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் ஃபார் ட்ரேடர்ஸ் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணோன்னே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் போய்ட்டு விவசாயிகளுக்கு பென்ஷன் ஸ்கீம் எப்படி அப்ளை பண்ணிங்களோ அதே மாதிரி தான் அப்ளை பண்ண போகிறோம். அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கில் செகண்ட் பிளேஸில் கொடுத்துருக்குறேன். பார்க்காதவங்க அந்த லிங்க்கை பார்த்துக்கோங்க. அப்போ தான் எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி இதில் பாருங்கள் சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறோம், அது என்னென்னு பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆதார் நம்பர், செகண்ட் ஃபுல் நேம், தேர்ட் மொபைல் நம்பர், ஃபோர்த் இமெயில் ஐடி, ஃபிஃப்த் டேட் ஆஃப் பர்த்து, சிக்ஸ்த்து ஜெண்டர், 7th ஸ்டேட்டு, 8th டிஸ்ட்ரிக்கு, 9th பார்த்தீங்கன்னா பின்கோடு, 10th சப்ஸ்கிரைபர் பிலாங்ஸ் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. 11th பார்த்தீங்கன்னா கேட்டகரி ஆஃப் ட்ராப் டவுன், 12th ஆக்குபேஷன், 13th பார்த்தீங்கன்னா ஏதாவது அதர் ரிஜிஸ்டர் ஸ்கீமில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. 14th இன்கம் டேக்ஸ் பேயரா இல்லையா அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. 15th ஆனுவல் டர்ன் ஓவர் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. 16th பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டின் நம்பரு. 17th நீங்கள் பிரதான் மந்திரி ஷியாம் யோகி மன்தன் யோஜனாவில் அப்ளை பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 18th
ப்ரொவைட் கன்சன்ட்டு, 19 பார்த்தீங்கன்னா கிளிக் டு சப்மிட் பட்டன். இந்த பேஜில் அப்ளை பண்ணும்போது விவசாயிகள் பென்ஷன் ஸ்கீமுக்கும் செல்ஃப் எம்ப்ளாய்டு பென்ஷன் ஸ்கீமுக்கும் சில சேஞ்சஸ் மட்டும்தான் இருக்கும். அது என்னன்னு இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் யுவர் ஆனுவல் டர்ன் ஓவர், அதாவது உங்களோட வருஷத்தோட இன்கம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன், ஆதார் நம்பரு, நேமு, அடுத்தது பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, அடுத்தது பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்து, அடுத்தது ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேல், அடுத்தது ஸ்டேட்டு, நீங்கள் எந்த ஸ்டேட்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்கு. நீங்கள் ஸ்டேட் செலக்ட் பண்ணிங்கன்னா அது மட்டும்தான் டிஸ்ட்ரிக் எனேபிள் ஆகும். இங்கே பாருங்கள், நான் சாம்பிளுக்கு செலக்ட் பண்ணி காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் டிஸ்ட்ரிக் எனேபிள் ஆகும். அது கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது டவுனில் பார்த்தீங்கன்னா பின்கோடு, உங்கள் ஏரியா பின்கோடை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நான் சாம்பிளுக்கு எங்கள் ஏரியாவோட பின்கோடு கொடுக்குறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிலாங்ஸ் டு நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனா இல்லையான்னு கேட்குறாங்க. அடுத்தது கேட்டகரி, நீங்கள் எஸ்சி எஸ்டியான்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது ஆக்குபேஷன், நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு செல்ஃப் எம்ப்ளாய்டு கொடுக்க பார்த்துக்கோங்க. அப்படி செல்ஃப் எம்ப்ளாய் இல்லை, நான் ஷாப் நடத்துகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் இதில் பாருங்கள் ட்ராப் டவுனில் நிறைய லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த லிஸ்ட்டில் ஏதாவது உங்கள் ஜாபுக்கு ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் இது மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கீமில் பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்கிறீங்க இல்லையான்னு கேட்டிருக்காங்க. என்பிஎஸ், இஎஸ்ஐசி, இபிஎஃப்ஓ. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெதர் இன்கம் டேக்ஸ் பேயரா இல்லையா. அடுத்தது உங்களோட ஆனுவல் டர்ன் ஓவர் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது உங்கள் ஷாப்புக்கு ஜிஎஸ்டின் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது பெனிஃபிஷரி ஆஃப் பிரதான் மந்திரி ஸ்ரீராம் யோகி மந்தன் யோஜனா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா இல்லையா முடிச்சுட்டு நீங்கள் டிக்ளரேஷன் எனேபிள் பண்ணிட்டு சப்மிட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபார்ம் சப்மிட் ஆயிரும். இந்த ஃபார்மை உங்களுக்கு எப்படி ஃபில்அப் பண்ணணுன்னு தெரியலனா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கில் பாருங்கள், செகண்ட் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபார்மை எப்படி ஃபில்அப் பண்ணுறது, என்னென்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்குறேன். புரியாதவங்க அந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான்.